ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பாக்கியா நம்ம சோகத்தோட வீட்டுக்கு வர, அதுக்கப்புறம் இனியா லட்டு வந்து அம்மா மிஷ்யூமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பிடிக்க, அதுக்கப்புறம் மெய் மறந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, மாப்பிள்ளையும் மருமகளையும் வீட்டுக்கு வந்திருக்க டைமில் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாங்க. அப்போ நம்ம பாட்டி பார்க்கணுமே, தடபிடல் விருந்து இப்போ காமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே சமைக்க மட்டும்தான் நான் இருக்கேன், போடா காட்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களோட ரியாக்ஷன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், விச செடியிலேருந்து பறிக்கப்பட்ட விசப்பூச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம பாட்டியை பார்க்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே பொறுத்து அப்படியே அடக்கி வச்சுட்டு இவங்க எரிமலையை அப்படியே எப்படி எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ரொம்ப அடக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தா கிச்சனுக்கு போனால் அங்கேயும் இங்கேயும் சுட்டுக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ரெஸ்டாரண்ட்டு கையை விட்டு போயிடுச்சு. அதனால சோகத்திலே அவங்க இருக்க ஒரு வேலையை சமைச்சிட்டாங்கங்க. விருந்தெல்லாம் சமைச்சு முடிச்சு போட்டதுக்கப்புறமா பையனும் மருமகளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அடே பலே பேஷ் பேஷ் ஆண்டி செம்ம சூப்பர் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டியாப்பா, சரி கிளம்புப்பா அப்படின்ற. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இனியாட்ட போய் தனியாக கேட்குறாங்க. அம்மா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நீ தாண்டி பிரச்சனை, காலங்கடைசியில் பெற்று போட்டனே உன்னால தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறமா நம்ம பாக்கியாவை பார்க்கணுமே. இப்போ ஒரு டைலாக் போட்டோம்ல, எரிமலை எப்படி பொறுக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. செம்ம டென்ஷன் ஆகி வைப்ரேஷனில் எரிமலையை பொங்க விட்டுட்டாங்க. வெடின்னு வெடிச்சு நம்ம கோபிகிட்ட காமிக்க, ஏன்னா கோபி பண்ண அலட்சியமும் அட்டுழியமும் அப்படி இருக்குது. கோபியால் தாங்க இவ்வளவும் காரணம். அவர் வந்து சாப்பிடும் போது ஒவ்வொன்றத்தையும் இந்த இதை எடுத்து வை பாக்கியா, அதை எடுத்து வை, டே என் பேரை சொல்லாதடா நீ, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாகுது, காட்டெருமைக்கு பிறந்த காட்டெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் கத்தி விட்டு நாங்கள் உங்கள் சம்மந்தி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காரு, நீ பத்திரத்தை பார்த்துருக்க மாட்டேன்றாங்க. டே உனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தே நான் தான் திட்டுறாங்க.